போட்டு பாலூட்டுற உயிரினத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். முட்டை போட்டு பாலூட்டுற உயிரினத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாயோட வயிற்றுல கருவா உருவாகி குட்டியா வெளியே வர உயிரினத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பாதி கருவா இருக்கும் போதே தாயோட வயிற்றுல இருந்து வெளியில வந்து வெளியில இருக்க ஒரு பையில வளர்ந்து குட்டியா உருவாகிற உயிரினத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வணக்கம் எல்லாருக்கும். இந்த பதிவு ஆஸ்திரேலியால மட்டுமே வாழக்கூடிய மோனோட்ரீம்ஸ் அப்புறம் மார்சிபியல்ஸ் இத பத்தினதுதான். தன்னோட குட்டிய வயிற்று பகுதியில இருக்கிற பையில வச்சு எங்க போனாலும் அந்த குட்டியை தூக்கிக்கிட்டே தெரியுற விலங்கு எது அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும் கங்காரு அப்படின்றது. ஆனா கங்காரு போலவே வேறு சில விலங்குகளும் தன்னோட குட்டிய அதோட வயிற்று பகுதியில இருக்க பையில வச்சே வளர்க்குது. இந்த மாதிரியான விலங்குகளை தான் மார்சிபியல்ஸ் அப்படின்னு சொல்றோம். பெரிய விலங்கான கங்காருல ஆரம்பிச்சு வாலபி, வாம்பேட், கோலா, பில்பி, ஒப்போசம், ஃபிளைங் ஸ்குரில், மாமிச உண்ணிகளா சொல்லப்படுற டைகர் கேட், டாஸ்மேனியன் டெவில், கடைசியா ஒரு கட்ட விரல் அளவு மட்டுமே இருக்கக்கூடிய உலகத்தோட மிகச்சிறிய மார்சிபியல் உயிரினமான லாங் டெய்ல்டு பிளானிங்கேல், இப்படி பலதரப்பட்ட மார்சிபியல்கள் ஆஸ்திரேலியால வசிக்குது. இந்த மார்சிபியல்ல பெரிய உயிரினமா சொல்லப்படுறது கங்காரு தான் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த கங்காருல ரெட் கங்காரு, கிரே கங்காரு அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்கு. இதுல ரெட் கங்காரு தான் உலகத்துல இருக்க பெரிய மார்சிபியல் உயிரினமா கருதப்படுறது. பொதுவா குட்டி போடுற எல்லா உயிரினமுமே அதோட மடியில இருந்து தான் அந்த குட்டிகளுக்கு பால் ஊட்டும். ஆனா இந்த வகையான மார்சிபியல்களுக்கு மடின்னு ஒண்ணு தனியா கிடையாது. இதோட பை பகுதி, அதாவது அந்த குட்டியை உள்ள வச்சு வளர்க்குற அந்த பை மாதிரி இருக்க பகுதிக்குள்ளதான் இந்த பால் சுரப்பிகள் வந்து இருக்கு. ஒரு விஷயத்தை கேட்கும்போது உண்மையாவே வா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிற அளவுக்கு இந்த உலகத்துல இயற்கையா பல விஷயங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த கங்காரு கிட்டையும் இருக்கு. ஒரு கங்காரு குட்டி தாயோட வயிற்று பகுதியில வளர்ற காலம்னு பாத்தீங்கன்னா 28 இருந்து 33 நாட்கள் தான். அதுக்கப்புறம் அது குட்டியா வெளியில வருது. வெளியில வர அந்த குட்டி வந்து ஒரு ஜெல்லி பீன் சைஸ்ல சரியா வளர்ச்சி அடையாத நிலையில தான் இருக்கு. 2 சென்டிமீட்டர் அளவு மட்டுமே இருக்கிற இந்த குட்டி வந்து மெதுவா தானே மேல ஏறி அந்த பை பகுதிக்குள்ள போகுது. அந்த பை பகுதிக்குள்ளதான் பால் சுரப்பிகள் இருக்கு. இந்த கங்காரோட பை பகுதியில 4 விதமான பால் சுரப்பிகள் இருக்கு. குட்டியோட பருவ வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சுரப்பியும் வேலை செய்யுது. இந்த குட்டி ஜெல்லி பீன் சைஸ்ல இருக்கும்போது பைக்குள்ள போய் ஒரு பால் சுரப்பியோட காம்ப புடிச்சிட்டு தான் உட்கார்ந்துக்கிறதா சொல்றாங்க. வளர்ச்சி அடையாத ஜெல்லி பீன் சைஸ்ல இருக்க அந்த குட்டிக்கு மசில் மூலியமா பம்ப் பண்ணி தான் பால் ஊட்டுமா இந்த கங்காரு. ஏன்னா ஜெல்லி பீன் சைஸ்ல இருக்க அந்த ஜோயி வளர்ச்சி அடையாத நிலையில இருக்கு. ரெண்டாவது அதுக்கு கண்ணு, காது எதுவுமே டெவலப்பும் ஆயிருக்காது. அதால வந்து பால் குடிக்கிற அளவுக்கு கூட அது டெவலப் ஆயிருக்காது அப்படின்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்த உள்ள படிநிலைகள்ல தானே போய் அடுத்த பால் சுரப்பியில புடிச்சு பால் குடிச்சு இப்படி 4 மாசம் வரைக்கும் கங்காரோட பைக்குள்ள பால் குடிச்சிட்டே தான் இந்த குட்டி வளருது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் அந்த பைக்குள்ளேயே தான் இருக்கு. இப்படி இந்த தாயோட பைக்குள்ள 10 மாசம் வரைக்கும் இந்த குட்டி ஜோய் வந்து உள்ளேயே இருந்து வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் வெளியில வருது. 10 மாசத்துல வெளியில வர இந்த கங்காரு குட்டி வெளியில வந்தாலும் 17 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சுதான் வளருது. வளர்ச்சி அடையாம ஜெல்லி பீன் சைஸ்ல வெளியில வர இந்த கங்காரு குட்டி எப்படி தானே மேலே ஏறி அந்த பைக்குள்ள போகுது அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு. இது என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. என்னன்னா, நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் ஏதாவது வேலை வந்துருச்சுன்னா அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அது மாதிரி இந்த கங்காரு வந்து குளிர்காலத்துல உருவான கருவை சீதோஷ்ண நிலை காரணமா, அதாவது அந்த குட்டி வெளியில வந்துச்சுன்னா அது சர்வைவ் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுனால அடுத்த வெயில் காலம் வர வரைக்கும் அந்த கரு எந்த நிலையில இருந்ததோ அந்த நிலையில அப்படியே அதை நிறுத்தி வச்சிருது. அடுத்த வெயில் காலம் வரும்போதுதான் அந்த குட்டி பிறந்து வெளியில வருது. இந்த மாதிரி கருவோட வளர்ச்சியை அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நிறுத்தி வைக்கிறத எம்பிரியானிக் டயாபாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எம்பிரியானிக் டயாபாஸ் கங்காரு விஷயத்துல நடக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு சீதோஷ்ண நிலை, அதாவது குளிர்காலத்துல குட்டி பிறக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கருவோட வளர்ச்சியை அப்படியே நிறுத்தி வச்சுக்குது. 2வது விஷயமா அவங்க சொல்றது 4 விதமான பால் சுரப்பிகள் இருக்கிற இந்த கங்காரோட பைக்குள்ள ஏற்கனவே ஒரு குட்டி வளர்ந்துட்டு இருக்கும் போது இன்னொரு குட்டி பிறந்து வந்ததுன்னா அதை எங்க எப்படி வளர்க்க முடியும் அப்படின்ற அந்த காரணத்தினாலையும் பைக்குள்ள இருக்க அந்த குட்டி வளர்ந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குட்டிக்கு பிறப்பு கொடுக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு கங்காருவால ஒரே நேரத்துல 3 குட்டிகளை வந்து பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வயிற்றுக்குள்ள கருவா இருக்கிற ஒரு குட்டி, பைக்குள்ள வளர்ந்துட்டு இருக்க 2வது குட்டி, வெளியில வந்ததுக்கு அப்புறமும் தாய் கிட்ட பால் குடிக்கிற 3வது குட்டி, இப்படி 3 குட்டிகளை வந்து ஒரே நேரத்துல ஒரு கங்காரு பராமரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரு வளர்ச்சியை நிறுத்தி வைக்கிற இந்த விஷயத்த கங்கார் மட்டும்தான் செய்யுதா அப்படின்னு கேட்டா இல்லங்க. வேறு சில விலங்குகள் அப்புறம் ஒரு சில மார்சிபியல்களும் இதை பண்ணுது. வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மார்சிபியல் வந்து இதை வந்து பாக்குறதுக்கு கங்கார் மாதிரியே இருந்தாலும் இது கங்கார் கிடையாது. இது வந்து வாலபி. இந்த வாலபிலையும் வந்து பல வகைகள் இருக்கு.
வாலபின்றது கங்காரோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆனா இந்த வாலபிலேயே ரொம்ப சின்னதா இருக்கிறது கிரே கலர்ல இருக்கிற இந்த டமர் வாலபி தாங்க. இந்த டமர் வாலபியும் எம்பிரியானிக் டயாபாஸ் பண்ணுது. இந்த மார்சிபியல்லையே ரொம்ப அதிக நாட்கள் வந்து எம்பிரியானிக் டயாபாஸ் பண்ணக்கூடிய விலங்கா இந்த டமர் வாலபி தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 11 மாதங்கள் வரைக்கும் அதோட கருவளர்ச்சியை நிறுத்தி வைக்க முடியும் இந்த டமர் வாலபியால அப்படின்னு சொல்றாங்க. பெரிய மார்சிபியலான கங்காருல ஆரம்பிச்சு கங்காரு மாதிரியே சின்ன சைஸ்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு முயல் சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்சிபியல்களான வாலரு, வாலபி, கோகா, பேடிமெலன், இப்படி எக்கச்சக்கமான மார்சிபியல்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து இலை, தலை, புல் இதை தான் வந்து சாப்பிட்டு வாழுது. இது கிட்டத்தட்ட இந்த ஊர்ல வந்து ஒரு ஆடு மாதிரி தான் இருக்கு. என்னதான் தேசிய விலங்கா இதை சொன்னாலும் இதோட கறியையும் இங்க இருக்கவங்க சமைச்சுதாங்க சாப்பிடுறாங்க. I'll see if this breeze might be good. Just here. கங்காரு போலவே இருக்கிற மார்சிபியல்கள்ல கடைசியா நம்ம பார்க்க போறது இந்த ட்ரீ கங்காரு பத்தி தான். கங்காரு நிலத்துல வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா முத இந்த ஜூக்கு போனப்பதான் மரத்துல மட்டுமே வாழக்கூடிய ஒரு கங்காரு இருக்கு, அதை வந்து ட்ரீ கங்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வகையான கங்காரு வந்து ஆஸ்திரேலியா அதை சுத்தி இருக்கிற தீவுகள்ல மட்டும்தான் இருக்கு. அத்தனை வகையான கங்காரு, வாலபி இது எல்லாத்துக்குமே வந்து அந்த குட்டியை வளர்க்கக்கூடிய அந்த பையானது முன்பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதாவது குட்டி உள்ள இருக்கும்போது தாயும் குட்டியும் ஒரே பக்கம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். அப்ப பை வந்து பின்பக்கம் இருக்கிற மாதிரி உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. கோலா கரடி, டாஸ்மேனியன் டெவில், வாம்பாட் இப்படி ஒரு சில மார்சிபியல்களுக்கு வந்து அந்த பை வந்து பின்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு கோலாவும் அதோட குட்டிய 6ல இருந்து 7 மாச காலம் வரைக்கும் அதோட பைக்குள்ள வச்சு வளர்க்குது. இந்த தாய் கோலாவோட பை பகுதி வந்து பின்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணமா இவங்க சொல்றது, கோலா கரடி மரத்து மேல ஏறும்போது உள்ள இருக்க குட்டிக்கு அடிபட்ட கூடாது அப்படின்ற காரணத்தினால அதோட முகம் வந்து முன்பக்கம் பார்த்த மாதிரி இல்லாம உள்ள வச்சுக்கிறதுக்காக தான் பின்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு அதோட பை அப்படின்னு சொல்றாங்க. கோலா, டாஸ்மேனியன் டெவில், வாம்பேட் இதெல்லாம் வந்து சின்ன உயிரினம். வாம்பேட், டாஸ்மேனியன் டெவில் இது ரெண்டுத்துக்கும் பை வந்து பின்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இது வந்து மண்ணை துளையிட்டு மண்ணுக்கு அடியில வாழக்கூடிய உயிரினமா இருக்கிறதுனால தன்னோட முன்கால்களை வச்சு மண்ணை துளையிடும் போது ஒருவேளை அதோட பை வந்து முன்பக்கம் பார்த்த மாதிரி இருந்திருந்தா மண்ணு வந்து அந்த பைக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனாலதான் இந்த மாதிரி உயிரினங்களுக்கு இதோட பையோட வாய்ப்பகுதி பின்பக்கம் பார்த்த மாதிரி இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. முன்னாடி இருந்து பின்னாடி வந்து எரிச்சுப்பேன்.
Yes. வாங்க போலாம். அடுத்ததா இருக்குது வாம்பேட். பார்க்கறதுக்கு ஒரு பெருச்சாளி மாதிரி இருக்கிற இந்த வாம்பேட் வந்து ராத்திரி மட்டுமே வெளியில வரக்கூடிய ஒரு நாக்டர்னல் அனிமல். இதுவும் வந்து ஒரு மார்சிபியல் தான். இதுவும் இதோட பைக்குள்ள வச்சுதான் இதோட குட்டிகளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வளர்க்குது. இது மண்ணில் வாழக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கிறதுனால இதோட பையோட வாய்ப்பகுதி வந்து, அதாவது நுழைவாயில் வந்து பின்பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இதோட குட்டி வந்து பிறக்கும்போது ஒரு சின்ன திராட்சை அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்கிறது ஒப்போசம். மரத்துல வாழக்கூடிய ஒரு அணில் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு மார்சிபியல் தான். இங்க தெரியுதா அது அதோட இதுக்குள்ள உட்கார்ந்து பொந்துக்குள்ள. Why is it eating its own tail? It's grooming itself. It's cleaning itself. It's peeking, Daddy. You're a monkey. அடுத்ததா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மார்சிபியலோட பேர் வந்து சுகர் கிளைடர். இது வந்து ஒரு அணில் வகையை சேர்ந்தது. ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுறதுக்கு பதிலா இது பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரெக்கைகளை மடிச்சு வச்சிருக்க வௌவால் பறக்கும் போது எப்படி அதை விரிச்சு பறக்க ஆரம்பிக்குதோ அதே மாதிரி இந்த சுகர் கிளைடர் அதோட 4 கால்களை விரிச்சு வைக்கும் போது அதோட உடம்பு பறக்கிறதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுது. கிட்டத்தட்ட ஒரு பட்டம் மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம். அடுத்ததா இருக்க இந்த விலங்கோட பேரு பில்பி. பாக்குறதுக்கு ஒரு சின்ன எலி மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுவுமே வந்து ஒரு மார்சிபியல் தான். இதுவும் இதோட குட்டிகளை பைக்குள்ள வச்சே வளர்க்குது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். What is it? What is it, baby? What is it? Do you think dogs are allowed at the zoo because they're animals, or dogs allowed? அடுத்ததா பாக்குறதுக்கு ஒரு மூஞ்சூர் மாதிரியே இருக்கிற இந்த மார்சிபியலோட பேரு பொட்டோரோ. இது பாக்குறதுக்கு எலி மாதிரி இருந்தாலும் இது எலி கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த மார்சிபியல்கள்ல மாமிச உண்ணிகளா இருக்கிற விலங்குகளை பத்தி தான். இதுல முதல்ல இங்க இருக்குது டாஸ்மேனியன் டெவில். இது டாஸ்மேனியால அதிகமா இருக்கிற காரணத்தினால இதுக்கு டாஸ்மேனியன் டெவில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ஒரு பெருச்சாளி மாதிரி இருக்கிற இது வந்து பெருச்சாளி கிடையாது. ஏன்னா இதோட வயிற்றுல பை இருக்கு. அதுக்குள்ளதான் அதோட குட்டிகளை வச்சு வளர்க்குது. ஒரு சமயத்துல 20லேருந்து 40 குட்டிகள் வரைக்கும் இது போடுது. பிறக்கும் போது ஒரு அரிசியோட அளவு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த குட்டிகளை 4 மாசம் வரைக்கும் தன்னோட பைக்குள்ள வச்சு வளர்க்குது இந்த டாஸ்மேனியன் டெவில். 40 குட்டிகள் போட்டாலும் வலியதுதான் உயிர் பிழைக்கும்ன்றதுக்கு ஏத்த மாதிரி எந்த குட்டியெல்லாம் வலுவானதா இருக்கோ அது மட்டும்தான் பைக்குள்ள இருந்து ஒழுங்கா பாலை குடிச்சு உயிரோட வெளியில வருது. இந்த டாஸ்மேனியன் டெவிலோட குட்டிகள்ல மொத்தம் 3லேருந்து 4 குட்டிகள் தான் பையில இருந்து உயிரோட வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்க இந்த உயிரினத்தோட பேரு ஸ்பாட்டட் டெயில் கோல். இதுவும் கிட்டத்தட்ட டாஸ்மேனியன் டெவில் மாதிரியே தான் 30 குட்டிகள் போடுது ஒரு சமயத்துல. இதோட குட்டிகளும் பிறக்கும் போது ஒரு அரிசி அளவு தான் இருக்கு. இதோட 30 குட்டிகளையும் 4லேருந்து 8 வாரம் வரைக்கும் அதோட பையில வச்சு வளர்க்குது. ஆனா கடைசியில பையில இருந்து உயிரோட வெளியில வர்றது 5லேருந்து 8 குட்டிகள் மட்டும்தான். I've counted it. If you say it correctly, then you win.
27. Wrong. Incorrect. கடைசியா உலகத்தோட மிகச்சிறிய மார்சிபியல் உயிரினமா அறியப்படுறது இந்த லாங் டெயில் பிளானிங்கேல். ஒரு சமயத்துல 4-8 குட்டி வரைக்கும் போடக்கூடிய இந்த லாங் டெயில் பிளானிங்கேல் அத்தனை குட்டிகளையும் தன்னோட சின்ன பைக்குள்ள வச்சுதான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வளர்க்குது. இந்த வீடியோவோட கடைசி பகுதியா நம்ம பார்க்க போறது முட்டை போட்டு பால் ஊற்ற உயிரினத்தை பத்தி தான். மோனோட்ரீம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த உயிரினம் உலகத்திலேயே மொத்தமே 5 தான் இருக்கு. அதுல 2 வகை. ஒன்னு வந்து எக்கிட்னா, இன்னொன்னு பிளாட்டிபஸ். இந்த எக்கிட்னால மொத்தம் 4 வகையான எக்கிட்னா இருக்கு அப்படின்றாங்க. அதாவது ஷார்ட் பீக் எக்கிட்னா, லாங் பீக் எக்கிட்னா, ஈஸ்டர்ன் லாங் பீக் எக்கிட்னா, வெஸ்டர்ன் லாங் பீக் எக்கிட்னா. இது 4 தான் எக்கிட்னால இருக்க 4 டைப். இதோட டக் பில்ட் பிளாட்டிபஸ். இந்த 5 உயிரினம் மட்டும்தாங்க உலகத்திலேயே முட்டை போட்டு பால் ஊற்றுற உயிரினமா இருக்கு. இந்த 5 உயிரினமும் ஆஸ்திரேலியா அதை சுத்தி இருக்கிற இந்த பப்பா நியூகினியா தீவுல மட்டும்தான் காணப்படுது. இந்த எக்கிட்னாவும் ஒரு காலத்துல மார்சிபியலா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கும் எக்கிட்னாவோட வயிற்று பகுதியில இருக்கிற அந்த பை தான் எப்படி மார்சிபியல்கள் அதோட குட்டிய பையில வச்சு வளர்க்குதோ அதே மாதிரி முட்டை போடுற இந்த எக்கிட்னா அந்த முட்டைய அதோட பைக்குள்ள வச்சு அடக்காக்குது. முட்டை போடும் போதே அதோட பைக்குள்ள போற மாதிரி தன்னோட உடம்ப வளைச்சுதான் முட்டை போடுது. மிருதுவா ரப்பர் மாதிரி இருக்கிற இந்த முட்டை 10 நாளைக்கு அப்புறம் உடைஞ்சு உள்ள இருக்கிற அந்த சின்ன எக்கிட்னா அதை வந்து பகில் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வெளியில வருது. முட்டையிலேருந்து வெளியில வர அந்த குட்டி எக்கிட்னா தாயோட பைக்குள்ளதான் 3 மாச காலம் வரைக்கும் வளருது. இந்த காலகட்டத்துல அதுக்கு வந்து உணவா கிடைக்கிறது அந்த பைக்குள்ள இருக்கிற முடியிலேருந்து செக்ரீட் ஆகிற பால் தாங்க. எல்லா மார்சிபியல் உயிரினத்தோட பைக்குள்ளேயும் காம்புகள் இருக்கு. அந்த காம்புகள்ல இருந்து செக்ரீட் ஆகி வெளியில வர பாலை குடிச்சுதான் அந்த குட்டிகள் உயிர் வாழுது. ஆனா இந்த எக்கிட்னா, பிளாட்டிபஸ் இது 2த்தை பொறுத்த வரைக்கும் இதோட உடம்புல எங்கேயுமே வந்து குட்டிக்கு பால் ஊட்டுறதுக்கான காம்புகள் கிடையாது. அதுக்கு பதிலா இதோட உடம்புல வந்து முடியிலேருந்து தான் பால் வந்து சுரக்குது. அதை குடிச்சுதான் இதோட குட்டிகள் வந்து உயிர் வாழுது. இது பாக்குறதுக்கு ஒரு முள்ளமன்றி மாதிரி தான் இருக்கு. முள்ளாதான் இது உடம்பு ஃபுல்லா. ஆனா இது வந்து முள்ளமன்றி கிடையாது. இதோட பேரு எக்கிட்னா. கடைசியா இருக்குது டக் பில்ட் பிளாட்டிபஸ். இதுவும் வந்து முட்டை போட்டு பால் ஊட்டுற உயிரினம் தான். இதோட முடியில தான் இந்த பால் சுரப்பிகள் வந்து சுரந்து அதோட குட்டிகளுக்கு பால் ஊட்டுது. இதோட வாய் வந்து பாக்குறதுக்கு ஒரு வாத்தோட வாய் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து டக் பில்ட் பிளாட்டிபஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஆஸ்திரேலியால மட்டும்தாங்க இருக்கு. அடுத்த வாரம் வேற ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்கள். நன்றி.